Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அருகே அரசு பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு உள்ளிட்ட 3 வகுப்புகளைச் சேர்ந்த 3 மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் மாவட்டத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. பள்ளி மாணவனுடைய தந்தை, குறிப்பாக அதே போன்று மற்றொரு பள்ளி மாணவனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய 2 பேரும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக மாகரல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த அஜய் என்கிற 22 வயது மதிக்கத்தக்க வாலிபர் இந்த 3 பேருடன் சேர்ந்து 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியினுடைய அவருக்கு குளிர்பானத்தை மயக்க மருந்து கொடுத்து களக்காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் வங்கி பின்புறமாக அழைத்து சென்று கேங் ரேப், குறிப்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. 3 மாணவர்களும் இந்த மாணவி குறிப்பாக சிறிய வயது என்பது குறிப்பிடத்தக்கது. 11ஆம் வயது படிக்கக்கூடிய மாணவி 8, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களோடு இணைந்து 22 வயது மதிக்கத்தக்க இந்த அஜய் என்கிற இளைஞரும் சேர்ந்து இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று அந்த மாணவியை விசாரணை நடத்த புகார் அளித்திருக்கிறார். புகாருடைய அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திலே காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் பகுதியை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியிலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக நிர்வாகியின் மகன் உட்பட 4 பேர் இணைந்து இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக, கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது சந்தி சிரிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொறியியல் மாணவி திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை தலைக்குனியை அடைய செய்திருக்கிறது. தொடர்ந்து அந்த மாணவிக்கு இன்னும் நீதி முழுமையாக கிடைக்காமல் இருக்கிறது. பல்வேறு சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்திலே அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலே திமுக நிர்வாகி ஜெய்வசவேல் என்பவர் ஒரு பெண்ணை, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் இதுபோன்று அவருடைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து வேதனைக்குரிய செய்திகளாக இருந்தது. அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய சானட்டோரம் பகுதியிலே அரசு காப்பகத்திலே படிக்கக்கூடிய தங்கி படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவி அங்கு இருக்கக்கூடிய காவலாளி ஒருவர் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். கால்களை முறித்திருக்கிறார். அவர் முகம் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே படிக்கக்கூடிய 130க்கும் மேற்பட்ட மாணவியுடைய நிலை என்ன ஆனது என்று பல்வேறு மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த அஜய் என்கிற இளைஞர்களோடு சேர்ந்து 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 4 பேர் இணைந்து இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 4 பேரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். 4 பேருக்கும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவனுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவருடைய பெற்றோருடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.